கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சேமமான செழிப்பான வாழ்வை நமக்கு அருளி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 32:20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடங்களை உங்களுக்கு கையளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அங்கே மாடுகளும் கழுதைகளும் நல்ல பொருட்களை தின்னும் செழிப்பான இடமாய் மாறும், நீரோடையாக மாறும். இன்றைக்கு ஒருவேளை வனாந்திரத்தோட மல்லு கட்டி, வறட்சியோட மல்லு கட்டி, வாடி தளர்ந்து போய் பட்டமரத்தை போல, கருகின பயிரை போல, வறட்சியினால் காய்ந்து வெடித்த பூமியை போல நீங்கள் காணப்படலாம். ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைய நீர்வளம் பொருந்திய நல்ல வாழ்க்கையாக, நீர்வளம் பொருந்திய நல்ல குடும்பமாக, நீர்வளம் பொருந்திய நல்ல சபையாக மாற்ற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா தரித்திரங்களையும், இல்லாமைகளையும், வறுமைகளையும் அவர் ஒழித்து கட்டுவார். இந்த காலை வேளையிலே ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் உங்க மேல தேவனிடமிருந்து இறங்கி வருகிறது. நிச்சயமாய் நீங்கள் எங்கே வறட்சியை, வனாந்திரத்தை கண்டு மனம் அடைந்தீர்களோ, அங்கே நீர் வளம் பொருந்திய இடத்தை கண்டு பாக்கியவதிகளாய், பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் வறட்சியை மாற்றி, வனாந்திரத்தை மாற்றி, உம்முடைய பிள்ளைகளை தேற்றி ஆற்றி நீர் வளர்ந்து பொருந்திய இடத்தை கொடுத்து பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இப்பொழுதே மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்.